வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான அத்தியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய பொலிட்டீஷியன் மர்மமான முறையில அவரோட வீட்டுல கொல்லப்படுறாரு. அவர் கொலைக்கான காரணம் என்னன்றதை விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வீடியோ காலையில ரவின்ற ஒரு மினிஸ்டரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுல இவரோட அசிஸ்டண்டா வேலை பார்க்குற ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு ரங்கா அப்படின்றது. அதே மாதிரி ஒரு அம்மா பையன் அந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க போல. தம்பி டைம் ஆயிடுச்சு கிளம்புன்ற மாதிரி பையனை எழுப்பி விடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இந்த டைம் எப்பவுமே ரவி வெளியே வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு வெளியே வராம இருக்காரு. என்ன வெளியே வரலான்ற மாதிரி வெளியே பத்துட்டு இருக்க நபரையும் எழுப்புறாங்க. அவருமே பின் கதை வழியா உள்ள போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி உள்ள பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 4 பேர் சேர்ந்த மாதிரி உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பாத்ரூம்ல அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொலைதானா என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா பாடியை பார்த்து பயந்துடுறாங்க. இங்கதான் அத்தியான படத்தோட டைட்டில போடுறாங்க. ரவி இறந்து போனதை பத்தி தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த கட்சியோட தலைவரை காட்டுறாங்க. இவர் தான் சிஎம்மாவும் இருப்பாரு. இப்ப இவருமே இவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போகணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இங்க இருக்க ஆளுங்க கிட்ட தான் கேஸை கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப சுதான்ற ஒருத்தங்களை வர வச்சிருக்காரு. நிறைய பேர் சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க, சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க விசாரணை பண்றது மட்டும் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சிஎம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு சுதாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. சுதாவை பொறுத்த வரைக்கும் விஷால்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. பாய் ஃப்ரெண்டு கிட்ட இந்த கேஸ் எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போன்ல சொல்றாங்க. இப்ப சுதா இருக்காங்கல்ல, சீனியரை பார்த்து ஃபைல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. சீனியரும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு பொண்ணு கிட்ட போய் கேஸை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாரு. சுதா முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப சைன்லாம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சுதாக்கு கொடுத்ததுல சீனியருக்கு பெருசா விருப்பம் இல்ல போல. அந்த ஊர்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் தான் இவங்களை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களுமே அவர் கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. அவருக்கு அந்த ஊரை பத்தி நல்லா தெரியும்ல. ரவியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இந்த பெரியவருமே தெரிஞ்சதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரவி அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேமிலியை விட்டு எல்லாம் ஒதுங்கி தான் அந்த ஊர்ல தனியா இருந்துட்டு இருக்காரு. எப்பவுமே ஹெல்ப்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த விஷயத்த பண்ணி தந்துருவாரு. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் அவர் எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இவரை பிடிக்கும்னா யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சுதா யோசிக்கிறாங்க. எப்பவுமே கிரைம் ஸ்பாட் எவ்வளவு நாள் ஆனாலும் அதே மாதிரி தானே இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அப்படி நடந்திருக்காது. இதுக்கு முன்னாடி விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஸ்பாட் எல்லாம் தொடக்கி விட்டுருப்பாரு. அவர் நிறைய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே இறந்து போன ரவியோட பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போதைக்கு பொண்ணு இங்கதான் இருக்காங்க போல. இப்ப பொண்ணை உட்கார வச்சு இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எப்ப இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, யாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ற மாதிரி கேக்குறாங்க. ரங்கா தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கால் வந்திருக்காது, இவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் வந்திருக்கும். ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. அதே சமயம் இவங்க குடும்ப சொந்தக்காரரான தீபக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பொலிட்டீஷியன் தான். அவருக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஆளுங்களை அனுப்பி என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. அதனால சுதாவும் அப்புறமா பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் வர மேடம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் இருக்கும். ஃபுட்டேஜை பார்க்க முடியாதான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் நடக்கும். அதனால எப்பவுமே சிசிடிவி ஆஃப்ல தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த கேஸை முடிக்கிற அளவுக்கு சுதா இங்க தானே இருக்க போறாங்க. அதனால சுதாக்காக இந்த இடத்துல ஒரு வீட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டீமையும் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 4 பேர் இருப்பாங்க. அதுல 2 பேர் தான் முக்கியம். ஒருத்தர் பேரு ராம் அப்படின்றது, இன்னொருத்தர் பேரு திலீப் அப்படின்றது. இந்த ராம் ஏற்கனவே இவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்பாரு போல. திரும்பி உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்றாங்க. இப்ப 4 பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேசுறது இங்க மட்டும் தான் இருக்கணும், வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு காலையில ரவி என்னெல்லாம் பண்ணாருன்ற டேட்டா இவங்க கிட்ட இருக்கு. அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ரவிக்கு இந்த வாஸ்துல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். ஒரு சாமியாரை கூப்பிட்டு எதை மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவருமே எந்தெந்த இடத்த மாத்தினா நல்லா இருக்கும்ன்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் சாப்பிடுறாரு. சரி பிரச்சாரத்துக்கு போலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. மக்கள் கிட்ட பிரச்சாரம்லாம் பண்றாரு. இவர் கூட எப்பவுமே ரங்கா ரெட்டின்ற ஒரு நபர் இருப்பாரு. ஆக்சுவலா நைட்டு 9 மணி வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லேடியை பாக்குறதுக்காக வராங்க. அந்த லேடி சுயேட்சையா நிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த லேடிக்குன்னு ஒரு வாக்கு இருக்கும். அதனால இவருமே நேரடியா பேசுறதுக்காக வந்துடுறாரு.
நீங்க சுயேட்சையா நின்னா என்ன ஆக போகுது, நீங்க தேவையில்லாம வாக்க தான் உடைப்பீங்க, அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், உங்களுக்கு வேண்டியதை நானே பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி சார், நான் யோசிச்சு முடிவை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லது அப்படின்ற மாதிரி இவருமே அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. நைட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. அப்படி போனவர் காலையில கொல்லப்பட்டிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல ஆர்டரா சொல்லிட்டு இருக்காங்க. பாடியை பார்த்தது மொத்தமா 4 பேரு. ரங்கான்ற அசிஸ்டன்ட், பிரகாஷ்ன்ற டிரைவர், இதை தாண்டி வீட்டுல வேலை பார்க்குற 2 பேரு. இவங்க தான் பாடியை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஃபேமிலி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, உடனே தீபக்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி தகவலை சொல்லியிருப்பாங்க. தீபக்கும் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தகவலை சொல்லியிருப்பாரு. போக போக மீடியாக்கும் தகவல் லீக் ஆயிடும். மீடியாவை சேர்ந்த எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய நடந்திருக்கும். இதெல்லாம் ஆளுங்க சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நடந்த எல்லா விஷயமும் எனக்கே தெரியும், நம்ம அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நம்ம இப்ப உடனே பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, ஆளுங்க கூலிப்பட மாதிரி இறங்கி சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கூலிப்பட மாதிரி செயல்படுறவங்கள ஃபில்டர் பண்ணி பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி மத்த டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. மொத்தம் டீம்ல 4 பேர் இருக்காங்க, இவங்களையும் சேர்த்து 5 பேரு. இப்ப 5 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க ரவுடிசம் பண்றவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் பண்ணீங்களா, நீங்க தான் பண்ணீங்களான்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொலை மாதிரியான சம்பவங்கள் பண்ற ஒரு 6-7 குரூப்பை இவங்க விசாரணை பண்ணிருப்பாங்க. அவங்க யாருமே பண்ணலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. சரி, சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. முதல்ல இந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வர வச்சிடுறாங்க. இவர் பேரு ரங்கான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்க தானே முதல்ல பாடியை பார்த்தீங்க, என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ற விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. வீட்டுல வேலை பார்க்குற பெரியவர் தான் பாடியை பார்த்திருப்பாரு. வெளியே இருந்த 3 பேர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இவங்களுமே உள்ள வந்து பார்த்திருப்பாங்க. ரங்கா பார்த்துட்டு இருக்கும் போது டிரைவர் பிரகாஷும் பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். ரங்கா உடனே ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. இவர் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கீழ இருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரவி தான் எழுதியிருக்காருன்னு தெரிய வருது. ரவி கிட்ட பிரசாத்னு ஏற்கனவே ஒரு டிரைவர் வேலை பார்த்திருக்காரு போல. அந்த டிரைவரை திட்டின கோவத்துல அந்த டிரைவர் இப்படி பண்ணிட்டான், நான் சாவர தருவாயில கஷ்டப்பட்டு தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கன்ற மாதிரி தான் ரவி லெட்டர்ல எழுதியிருக்காரு. ஐயா தான் இதை எழுதியிருக்காரு, அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்ற மாதிரி இவர் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வரும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட தாங்க, இப்போதைக்கு அந்த லெட்டரை கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரகாஷ் இதை கொண்டு போயிடு அப்படின்ற மாதிரி இவருமே பிரகாஷ் கிட்ட சொல்றாரு. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் டிரைவரா இருப்பான், அவன் கொண்டு போயிடுறான். பிரகாஷ் கிட்ட கொண்டு போனியான்னு கேக்குறாங்க. ஆமா, ரங்கா அண்ணனோட ஒய்ஃபு கிட்ட தரதுக்காக கொண்டு போனன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு லேடி நிறைய ஆளுங்க கூட வரத பாக்குறான். ஆக்சுவலா ரவி முன்னாடி நாள் ஒரு லேடி கிட்ட பேசினார்ல, அந்த லேடி தான் வந்திருக்காங்க போல. ரங்காவோட வீட்டுக்கு வந்து ரங்காவோட மிஸ்ஸஸ் கிட்டே இவன் தந்துடுறான். இப்ப ரங்கா மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த லேடி ஆளுங்க கூட வந்தாங்கல்ல, வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டியதை மட்டும் பண்ணித்தாங்கன்னு ரவி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரவி சார் வெளியே போயிருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. அவர் இறந்து போனதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சமாளிக்கிறாரு. அப்பதான் வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் எப்படி வந்திருப்பாருன்னா தீபக் சொல்லி தான் வந்திருப்பாரு. உடனே வீட்டுக்கு போன தீபக் சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லி தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஃபேமிலி போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவர் போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இறந்து போன ரவி கிட்ட டைப்பிஸ்டா வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. இப்ப தீபக் இருக்காருல, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி கட்சியில இருக்க ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வரலாம் ஆரம்பிக்கிறாங்க. ரவி கூடிய ரங்கா ரெட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ரங்கா ரெட்டியை நமக்கு காட்டுறாங்க. பைக்ல வந்துட்டு இருக்க ஒரு நபரை நிறுத்துறாரு. உடனே அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பைக் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. எல்லாருமே இது கொலைன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா ரங்கா ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவர் ரத்த வாந்தி தான் எடுத்திருக்காரு. எதுக்காக இப்படியே வச்சிருக்கீங்க, இந்த இடத்தை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது கிளீன் பண்றதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே தயங்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல கிளீன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களுமே இந்த இடத்துல கிளீன் பண்றாங்க. டைபிஸ்டுக்கு இது லைட்டா உறுத்தலா இருக்கும். பிரகாஷோட அம்மாலாம் சேர்ந்த மாதிரி தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரகாஷ் அம்மாக்கு கொமட்டிட்டு வருது, அவங்க வாந்தி எடுக்கிறதுக்காக போறாங்க. ரங்கா ரெட்டி இருக்கார்ல, அவரு உட்காந்து கிளீன் பண்றாரு. இதை பாக்குற எல்லாருக்குமே லைட்டா ஷாக்கிங்கா இருக்கு. இவர் எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைபிஸ்டுக்கு ஏற்கனவே உறுத்தலா இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, அதனால கட்சியை சேர்ந்த மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கும் ரத்த வாந்தி எடுத்த மாதிரி தான் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி ரங்கா கிட்ட கேக்குறாங்க. இல்ல மேடம், அப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா அவர் சொல்லும் போது என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ரங்கா சொல்லிட்டாரு. எல்லாருமே கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் அது கிளீன் பண்ணாதீங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லணும்ல, ஆனா அவருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இதனால இந்த டைபிஸ்டுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிடும். என்ன இவர் கூட எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி
கிளீன் பண்றதெல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்ப ரங்காரெட்டி இருக்கார்ல, யோ டைபிஸ்ட் நீ எதுக்காக அங்க போன, வந்து கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி திரும்பி இவரை வர வச்சிடுறாரு. இப்ப பாடியே இங்க இருந்து கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. அதாவது ரத்த வாந்தி எடுத்துதான் அவர் இறந்து போனாருன்ற மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. இதனால தான் ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்க. இப்ப கங்கா ரெட்டி மேலே உங்களுக்கு டவுட் வந்துருது. அந்த கங்கா ரெட்டியை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு எப்படி அந்த முடிவுக்கு வருவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பார்க்கும் போதே அவர் ரத்த வாந்தி தான் எடுத்திருக்காருன்றது கிளியரா தெரிஞ்சது மேடம். எங்க கட்சிக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் முன்ன நின்னு பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அப்ப பெரியவர் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி உங்க பெரியவர்கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா லெட்டர்ல பிரசாத் அப்படின்ற மாதிரி பேர் எழுதி இருந்தது இல்ல, பிரகாஷ் தான் இப்போதைக்கு டிரைவர், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி பிரகாஷை இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிரகாஷோட அப்பா உடம்பு முடியாம இருக்காரு. அப்பா சாவர தருவாயில கூட அப்பா கூட இருக்க முடியலையன்ற மாதிரி பிரகாஷ் ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான். அதை நினைச்சுதான் இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பிரகாஷ் ரொம்ப நல்ல டைப் மேடம், அவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பா அவன் வெளியே வந்துருவான், இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமே உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சீக்கிரமாவே கிடைச்சிருக்கும், கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாரு. எதுக்காக சார் அவ்வளவு லேட்டா வந்தீங்க, நீங்க வரும்போது எல்லாருமே கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நியாயமா நீங்க தடுத்திருக்கணும்ல, எதுக்காக தடுக்கவே இல்ல, ஒரு போலீஸா உங்களோட வேலையை நீங்க சரியாவே செய்யலன்ற மாதிரிலாம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இவரோட தரப்பு நியாயத்தை சொல்றாரு. ஆக்சுவலா ஆளுங்கட்சி மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல என்னோட அதிகாரத்தெல்லாம் நான் காட்ட முடியாது மேடம், எல்லாருமே என்னை விட பெரிய ஆளுங்க, என்ன வேற எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ உங்க வேலை போயிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருந்திருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க இப்ப கேஸை விசாரிக்கிறீங்கல்ல, உங்களால ஃப்ரீயா விசாரிக்க முடியுதா பாப்போன்ற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. அதையும் பாப்போம், நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், உங்களை மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன், சம்பந்தப்பட்டது யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சுதாக்கு கீழே 4 பேர் இருக்கிறதா சொன்னல, 4 பேருக்குமே தனித்தனியா வேலை கொடுக்குறாங்க. ராம்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டில அவருக்கு எதிரிங்க இருக்காங்களான்றதை மட்டும் விசாரிக்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இதே டீம்ல திலீப்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பர்சனலா எதிரிங்க இருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் விசாரிங்க, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. 3வது நபர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, குடுக்கல் வாங்கல் இருக்கும்ல, அந்த குடுக்கல் வாங்கலை பத்தி மட்டும் விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஏத்துக்கிறாரு. 4வது நபர்கிட்ட சுத்தி இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க, பிரோஜனமா ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப 4 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது இவங்க 4 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு சுதா கிட்ட சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 4வது நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரு சில ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாரு. அதாவது அந்த வீட்டை ரெகுலராவே ஒருத்தன் நைட்டு நேரம் வேவ் பார்த்திருக்கான்னு தெரிய வருது. அவன் யூஸ் பண்ண பைக்கு தான் இவங்களுக்கு தெரியுது, அவன் கிளியரா தெரிய மாட்டான். பைக்கு மூலியமா எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரவி கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆளுங்க உள்ள பூந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு தான் விசாரிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரியவர் வேலை பார்க்கறாருல, அந்த பெரியவர் கிட்ட கேக்குறாங்க, எப்ப கடைசியா ரவியை பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. அவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. நைட்டு நேரம் ஸ்மோக் பண்றதுக்காக ரவி வெளியே வந்திருப்பாரு. அப்ப இவர் தோட்டத்துல தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு இருக்காரு. பெரியவரே போதும் போய் படுங்கன்ற மாதிரி ரவி சொல்லியிருப்பாரு. இவருமே போய் படுத்திருப்பாரு. இந்த ராம பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர்னு ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஈஸ்வர் எதிர்கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. இவரால ஜெயிக்கவே முடியல, அதனால ரவி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாரு. அந்த நாள் எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்ற மாதிரிலாம் ஈஸ்வர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த ராமால நம்ப முடியல. மேடம் ஆலிபை செட் பண்றதுக்காக வேணும்ட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ரவி இறந்து போனதுல எதிர்கட்சியை சேர்ந்த இந்த ஈஸ்வருக்கு நிறைய ஆதாயம் இருக்கு மேடம், அதனால இவர் தான் ஆளுங்களை வச்சு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சுதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை பார்த்து பேசுறதுக்காக சந்துருன்ற ஒரு நபர் வந்திருக்காரு. ரவிக்கு முன்னாடி இவர் தான் கட்சிக்கு வந்திருப்பாரு. ரவியும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பழகுவாங்க. இவரும் காலையில அந்த இடத்துக்கு வந்தார்ல, கவனிச்சதை வச்சு 3 பேர் மேல எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அமித், பூஷன் 2 பேரை பத்தி சொல்லிட்டாரு. அவங்க தான் அந்த இடத்துல வேலைலாம் நிறைய பார்த்தாங்க. அதே மாதிரி கூடியே இருந்த அந்த ரங்கா ரெட்டி கூட நிறைய வேலை பார்த்தான். எல்லாருமே அதை எப்படியாவது மூடி மறைக்கணும்ன்ற மாதிரி தான் வேலை பார்த்தாங்க. எனக்கு என்னமோ இவங்க 3 பேர் மேலதான் டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ரவி இறந்து போயிட்டார்ல, இந்த வாட்டி பூஷன் இல்லனா அமித்துக்கு தான் சீட்டு கிடைக்கும், அதுக்கு ஆசைப்பட்டு கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரங்கா ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் நிழல் மாதிரி கூடியே தான் இருப்பான். நான் வேலையை முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய காசெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்தான். அது ஒரு ஸ்டேஜ்ல ரவிக்கு தெரிய வந்துருச்சு. அதனால ரவி அந்த இடத்துல எல்லார் முன்னாடியே வச்சு அவனை அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லார் முன்னாடியே வச்சு அடிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணனா என் கூடிய வச்சுக்க மாட்டேன், துரத்தி விட்டுருவன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரோட முகமே மாறி இருக்கும். அந்த கோவத்தை மனசுல வச்சு கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது போல. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ரவியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அது ஒரு முஸ்லீம் பொண்ணு, எனக்கு அவ்வளவுதான் தெரியும்ன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. குடுக்கல் வாங்கல பத்தி விசாரிங்கன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொன்னாங்கல்ல, அவர் விசாரிச்ச டீடைலா சொல்லிட்டாரு. ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தை விக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் டைமண்ட் பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி சைட்ல பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அது ரிலேட்டடா ரவி இருக்கார்ல, அனுப்னு ஒரு பையன் கிட்ட பேசுவாரு. அந்த அனுப்பை இவங்க கஸ்டடியில எடுத்துறாங்க. அந்த பிசினஸ் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த அனுப்போட அப்பா கிட்ட இருந்து மகேஷ்னு ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருப்பான். அந்த காசு அவன் திரும்பியே தந்திருக்க மாட்டான். எனக்கு ஒரு பகுதியில நிறைய டைமண்ட் கிடைச்சிருக்கு, மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போகும், நீ கிளைண்ட்டை பார்த்து முடிச்சு கொடு, உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லியிருப்பான். இவருமே கிளைண்ட் எல்லாம் தேடி இருப்பாரு. அப்படிதான் இவர் இந்த விஷயத்தை ரவி கிட்ட கொண்டு போயிருப்பாரு. ரவியும் இவனை மீடியம் பர்சனா வச்சு வாங்கலான்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இது ரிலேட்டடா அடிக்கடி என் வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சாரு, நான் இல்லாத சமயம் கூட என் வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா, என் அம்மா கூட அவர் ஒன்னாலாம் இருந்தாரு, ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ஃபீலிங்கா சொல்றான். சோ அவர் பொண்ணுங்க விஷயத்துல மோசமா இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவி இடத்த வைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காருல, பண தேவையில இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி ரவியோட பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பா நிறைய இடம் வாங்கியிருந்தாலும் டாக்குமெண்ட்லாம் எங்க கிட்ட தான் இருக்கும். அப்பா அதை ஒரு நாளும் கேட்டதில்ல. அவர்கிட்ட 2-3 டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்த தான் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு போல. என்ன பண கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப அப்பாவோட சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே மேடம் வரும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் தான் ஒரே பொண்ணு, எனக்கு வராம யாருக்கு போகும், எனக்கு தான் வரும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல மேடம், சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி சுதா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒய்ஃப் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு, ஒய்ஃபும் வித்தியாசமா ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ரவி வீட்ல போன் இருக்குல்ல, அதுல ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கும். இப்பதான் இவங்க கேட்டிருப்பாங்க, ஒன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்காம நான் விட மாட்டேன்ற மாதிரி ஒரு லேடி தான் கோவமா பேசியிருப்பாங்க. அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, பேரு ஃபாத்திமா அப்படின்றது. ஃபாத்திமாவோட போட்டோ கூட கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபாத்திமா ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரி தான் போட்டோ கிடைச்சிருக்கு. ரவி முஸ்லீம் பொண்ணு கூட பழகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சந்திரன் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த முஸ்லீம் பொண்ணு இவங்கள தான் இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஒன்னையும் உன்னோட ஃபேமிலியும் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கோவமா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஃபாத்திமாவை உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. ஃபாத்திமாவும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஃபாத்திமாவோட தெரிஞ்ச அண்ணன் இருக்கார்ல, ரவியோட விசுவாசியா இருப்பாரு. ரெக்கமெண்டேஷன்ல வேலை வாங்கலாம் நினைச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு செக் பண்றாங்க. பேர் இல்லைன்னு அப்செட் ஆகி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அண்ணன் கால் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ரவி வராரு. இந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட பேசுறாரு போல. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்து லெட்டர்லாம் தராங்க. இப்ப வெளியே போன ரவி இருக்கார்ல, ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்க நீங்களே பப்ளிக்ல இந்த மாதிரி ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்றதை நிறுத்திடுறாங்க. இங்க இருந்து நடந்து போறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணது அவருக்கு பிடிச்சிருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல இவங்க 2 பேருமே எதர்ச்சியா மீட் பண்ணிப்பாங்க. அவருக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. போன்ல பேசிட்டு இருக்கும் போது ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒய்ஃப் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒய்ஃபுக்கும் எனக்கும் எப்பயோ மனமுறிவு ஏற்பட்டுருச்சு, நான் தனியா தான் இருக்கேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அப்படி போக போக இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் வயசானவரா இருந்தாலுமே இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. வீட்டுல தயங்கி தயங்கி இந்த விஷயத்தை இவங்க சொல்லியிருப்பாங்க. வீட்டை சேர்ந்தவங்களும் முதல்ல ஷாக் தான் ஆகுறாங்க. ஆனா ரவி ரொம்ப நல்லவருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வர வச்சு பேசுறாங்க. சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. ரவி என்ன சொல்றாருன்னா, வெளி உலகத்துக்கு தெரிய வேணாம், நமக்குள்ளேயே இதை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீங்க முஸ்லீம் மதம் மாறணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மாறிக்கிறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப மதம் மாதிரி பேரெல்லாம் மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. இவர் இருக்கார்ல, நடுவில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. இந்த மாதிரி தான் எங்க ரிலேஷன்ஷிப் போச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த போராட்டத்துல இவங்களுமே கலந்துப்பாங்க. அவர் கூட இருந்து சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி கிட்டயும் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா இவர் க்ளோஸா பேசுறத வச்சு ஃபேமிலி ஒய்ஃப்ன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேரு சிவா அப்படின்றது. அவர் தான் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எல்லாருமே ரொம்ப அட்வைஸ்லாம் பண்றாங்கல்ல, அதனால ஃபாத்திமா கிட்ட பேசுறத நிறுத்தியிருப்பாரு. 1 மாசத்துக்கு மேல என்கிட்ட அவர் பேசவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு நாள் நைட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவெல்லாம் திறக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. உள்ள வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. யார் எதிர்த்தா என்ன, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேர் ஒன்னாலாம் இருக்காங்கல்ல, அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சமீர் அப்படின்ற மாதிரி இவங்க பேரை வச்சிடுறாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்ப சிவா இருக்கார்ல, திடீர்னு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆளுங்களை வச்சு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா இந்த ஊரை விட்டு குடும்பத்தோட போயிடணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி தான் சிவா வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. இத பத்தி இவங்களும் ரவி கிட்ட சொல்லிடுறாங்க. கேள்விப்பட்ட ரவி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ ஒய்ஃபோட தம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்ட என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கறாரு. இதுல இருந்து ஒரு 10 நாள்ல ரவி மயங்கி விழுந்திருப்பாரு. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவருமே இவங்களோட நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. எனக்கு என்ன ஆகும்னே தெரியல, நான் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ, நீ இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் இறந்து போயிட்டா பையனை வச்சு நீ எப்படி கஷ்டப்படுவ, பையனுக்கும் உனக்கும் செய்ய வேண்டிய விஷயத்த நான் செஞ்சுட்டு தான் போவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும், சீக்கிரமா நம்மளை பார்க்க வருவாருன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்ப நாளா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. இவங்க இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அடிக்கடி கால் பண்ணி பார்த்திருப்பாங்க, அவர் போனை எடுத்திருக்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்லயே இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஃபேமிலி தானே காரணம், ஃபேமிலியும் உங்களையும் நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி விரக்தியில தான் அப்படி பேசியிருப்பாங்க. ஆனா மனசுல இருந்து அவர் சாகணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்குன்னு சொத்து ஏதாவது தந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. தரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரவி எதனால காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காருன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுது. குடும்பம் இருக்காங்கல்ல, நிறைய டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க. 2-3 டாக்குமெண்ட் மட்டும் தான் இவர்கிட்ட இருந்திருக்கு போல. அதை வச்சு எப்படியாவது ஃபாத்திமாவை செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காருன்னு தெரியுது. இப்பதான் அனுப்பு போய் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. மகேஷ்னு ஒருத்தன் காசு தரல, அதுக்கு பதிலா டைமண்டை விற்க சொன்னான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது சுத்த பொய்யா இருக்கும். மகேஷ் காசு தராதது உண்மைதான். ஆனா மகேஷ் கிட்டயே முதல்ல டைமண்ட் இல்ல, அப்புறம் எப்படி அவர் உங்ககிட்ட தர முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே தெருன்னு இந்த இடத்துல முடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட டைமண்ட் வாங்கி தரேன்ற மாதிரி இவர் பேசுவாரு. இப்போதைக்கு அட்வான்ஸ் தாங்கன்ற மாதிரி கொஞ்சம் காசெல்லாம் வாங்குவாரு. இப்படிதான் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் ரவி சாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். நான் ஏமாத்துறேன்றது ரவி சாருக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால தான் நான் இல்லாத சமயம் என்னோட அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. போன வாட்டி அம்மா கிட்ட தப்பா நடந்துகிட்டதா இவன் சொல்லியிருப்பான். இவனை நல்லவனா காமிச்சுக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப சுதா இருக்காங்கல்ல, யார் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி டீம் கிட்ட கேக்குறாங்க. ராம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லிட்டாரு. அதாவது எதிர்கட்சியில இருக்கிறவர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லிட்டாரு. இதே கட்சியில இருக்க பூஷன் மேலயும் அமித் மேலயும் சந்தேகம் இருக்கிறதா சொல்லிட்டாரு. ஏன்னா ரவி இறந்து போனதுனால அடுத்த போஸ்டிங் அவங்களுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி திலீப்பை பார்த்து கேக்குறாங்க. திலீப்பை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மேலயும் பொண்ணோட ஹஸ்பண்ட் மேலயும் சந்தேகப்படுறாரு. காரணம் சொத்து அவங்க கைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்பாவை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் உயிரை மாத்தலான்னு கூட நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி சிவான்ற அந்த மச்சா மேலேயே எனக்கு டவுட் இருக்கு, அக்காவோட சொத்து கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒரு 5-6 பேர் மேல சந்தேகம் இருக்குல்ல, அவங்களோட கால் லிஸ்ட்டை எடுக்க முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்க எல்லாரையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு அசிஸ்டன்ட் வராரு, நியூஸை வச்சு பாருங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே வேகமா நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாங்க. ரவியோட கேஸ்ல பூஷன் மேலயும் அமித் மேலயும் சந்தேகப்படுறாங்க, அதே மாதிரி எதிர் தரப்புல இருக்க ஈஸ்வர் மேலயும் சந்தேகப்படுறாங்கன்ற மாதிரி நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தகவல் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? அப்ப நம்மள யாரோ ஒருத்தர் வெளியே தகவலை லீக் பண்றாங்க போல, அது யாருன்ற மாதிரிலாம் இவங்க 4 பேரையும் பார்த்து கேக்குறாங்க. இவங்க 4 பேருமே நான் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை போய் நம்பணும் பாருங்கன்ற மாதிரி சுதா இருக்காங்கல்ல, கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரவியோட பொண்ணையும் மாப்பிளையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சிஎம் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அப்பாவோட பேரு தினம் நியூஸ்ல வந்துட்டு இருக்குல்ல, எங்களால இதை தாங்கிக்க முடியல, கேஸை நிறுத்திடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த கேஸ் போய்கிட்டே தான் இருக்கும்னு சொல்றாரு. நான் நைட்டு தண்ணிலாம் பாய்ச்சிட்டு இருந்தேன், அப்ப பார்த்தா ஐயா போய் படுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னார்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் மேல இவங்களுக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லியிருப்பாரு. இவரோட ஆள் மனசுக்குள்ள போய் பேசி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. ட்ரக்கை கொடுத்து பேசுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப சென்ட்ரல்ல ஸ்ட்ராங்கான ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க போல, அதனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ரவியோட பொண்ணும் மாப்பிளையும் வந்திருக்காங்க. ரவியோட பொண்ணு இருக்காங்கல்ல, சரி இந்த கேஸ் முடியணும், உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நாளை பின்ன உங்களுக்கு எதுனாலும் நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பாவோட பேருக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அதை உங்களுக்கு நாங்க யூஸ் பண்றோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரன் கூட இருக்க 4 பேரையும் ரொம்ப நம்பி இருப்பாங்க. ஆனா இவங்கள யாரோ ஒருத்தர் தான் நியூஸை லீக் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இவங்களுக்கு நிறைய கெட்ட பேர்லாம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வர தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பெரியவருக்கு செக்கிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதை ஒரு ஃபுட்டேஜாவும் மாத்திடுறாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஈரன் கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரன் பார்க்கும்போது தான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு கடைசியா எப்ப அவரை பாத்தீங்கன்ற மாதிரி பெரியவர்கிட்ட கேக்குறாங்க. நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன், என்ன போய் படுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. அப்ப அவர் மட்டும் தான் இருந்தாரான்னு டாக்டர் கேக்குறாரு. இல்ல, வேற ஒருத்தரும் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேற யார் இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா கங்கா ரெட்டி தான் இருந்திருப்பாரு. இந்த கங்கா ரெட்டி வந்த விஷயத்த மறைக்கணும்னு பெரியவர் நினைச்சிருப்பாரு. அதனால தான் சொல்லும் போது கொஞ்சம் திணறலாம் செஞ்சிருப்பாரு. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவருமே முழிச்சிடுறாரு. கங்கா ரெட்டி வெளியே போகும்போது இவருமே என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக வராரு. இங்க நடந்த எதை பத்தியும் நீ வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரி கங்கா ரெட்டி சொல்லியிருப்பாரு. ஏதோ பண்ணிட்டாரு போலன்னு பெரியவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இவங்க கங்கா ரெட்டியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அந்த பெரியவர் உங்களை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம், அன்னைக்கு நைட்டு நாங்க இல்லவே இல்ல, நான் என்னோட வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது திலீப் இருக்கார்ல, மேடம் மேலதிகாரி உங்களுக்கு கால் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்டயும் இப்ப நான் பேசுறதா இல்ல, நீ முதல்ல வெளியே போன்ற மாதிரி கொஞ்சம் திட்டி சொல்றாங்க. இவருமே அப்செட் ஆன மாதிரி அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. இவர்கிட்ட எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது அப்படின்றத சுதா புரிஞ்சுக்கிறாங்க. இவர்கிட்ட இப்ப டிரைவரா வேலை பார்க்கற ஒருத்தன் இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரவி கிட்ட வேலை பார்த்தவனா இருப்பான். இப்ப அவனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவன் கிட்ட கங்கா ரெட்டியை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அவனுமே சமாளிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இதனால சுதா இருக்காங்கல்ல, நீ இதுக்கு முன்னாடி பிளைட்ல எல்லாம் போயிருக்கியா, பறந்திருக்கியான்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறீங்க, நான் பறந்ததெல்லாம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்பன்னு பார்த்து சட்டுன்னு பின்னாடி இருக்கவரை இவனோட முகத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப வேற ஒரு பகுதிக்கு இவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப கயர்ல இவனை அந்த இடத்துல தொங்க விட்டுறாங்க. போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ரங்கா ரெட்டி பண்ணதை பத்தி உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அனுப்புன்னு ஏற்கனவே ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் இவன் இதை தாண்டி இன்னும் ஒருத்தன், 3 பேருக்கும் கங்கா ரெட்டி ஒரு வேலை கொடுத்திருப்பாரு. அந்த ரவியோட வீட்டை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, சரியான நாள் வரும்போது அவனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கங்கா ரெட்டி சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி இவங்களுமே வாட்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க தான் பைக்ல போய் வாட்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் காலி பண்றதுக்கு ஆயுதத்தை ரெடி பண்ணிடுறாங்க. கங்கா ரெட்டி முறைப்படி வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, 3 பேருமே சைடு வழிக்கா உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. கொலை பண்ண ஆயுதத்தை எங்க வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு பகுதியில புதைச்சு வச்சிருக்கிறதா இவன் சொல்றான். இப்ப அந்த பகுதிக்கு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஆளுங்க தோன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க சீனியரால உங்களை ரீச்சே பண்ண முடியலையா, உங்களை கூப்பிடுறாரு, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சீனியரை பாக்குறதுக்காக வராங்க. சீனியர் இருக்கார்ல, இந்த கேஸ்ல இருந்து உன்னை நீக்கியாச்சுமா, இதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட இந்த கேஸ் போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் ஆல்மோஸ்ட் கேஸை முடிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நீ பண்ண விசாரணைலாம் வெளியே வந்துருச்சு, அதனால தான் இந்த மாற்றம் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இவங்களால சுத்தமா இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வராரு. யாருன்னு பார்த்தா ராம் தான் வந்திருக்காரு. ஆனா ராமோட பொசிஷன் ஏறி இருக்கு போல. அதுவும் இல்லாம ரொம்ப பொசிஷனை ஏத்தி இருக்காங்க. எதுக்காக இந்த ப்ரமோஷனை ராம்க்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா ராம் தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ராம் உன்னோட சுப்பீரியர் பார்த்து பேசுன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ராம் தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருக்காரு, அவங்களுக்காக வேலை பார்த்திருக்காருன்னு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப சிபிஐ தான் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. லெட்டர்ல பிரசாத் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை எழுதியிருப்பாரு. பிரகாஷ்ன்ற பேரை தான் அப்படி மாத்தி எழுதியிருக்காரு போலன்ற மாதிரி சிபிஐ பிரகாஷ் மேலதான் சந்தேகப்படுறாங்க. இதை பத்திலாம் இவங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. ரங்காவும் அந்த பிரகாஷும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரங்கா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வராரு. இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. போற போக்க பார்த்தா பிரகாஷ் லைஃபையே முடிச்சு விட்டுருவாங்க போல. ரவி சாரோட பொண்ணும் மாப்பிளையும் ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரங்காவை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அந்த பிரகாஷ் தான் இந்த விஷயத்த பண்ணான்னு ஏத்துக்க சொல்லுங்க, அவங்க ஃபேமிலிக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரகாஷ் இந்த விஷயத்த பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க, எப்படியாவது பிரகாஷை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்றாரு. பொண்ணும் மாப்பிளையும் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, அதனால தான் சென்ட்ரல்ல பெரிய ஆளை பார்த்து சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோட இவர் அப்செட் ஆயிடுறாரு. அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாரு. இதுதான் நடந்தது மேடம், இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது பண்ணி பிரகாஷை காப்பாத்துங்க, அம்மாவை இதுக்கப்புறம் அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் கங்கா ரெட்டி இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. இதை தாண்டி கங்கா ரெட்டி கிட்ட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் கூட இப்ப கொஞ்சம் பெரிய ஆளா மாறிடுறான். பயங்கர அட்ராசிட்டி எல்லாம் அந்த பகுதியில நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சோகமா சொல்லிட்டாரு. நான் வரேன் மேடம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே இந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி தரலாம், நம்ம என்ன முடிவுக்கு வந்தோமோ அதை ரிப்போர்ட்டா மாத்தலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிற விஷயத்தெல்லாம் ரிப்போர்ட்டா மாத்திடுறாங்க. இதை மட்டும் சிஎம் கிட்ட தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இப்ப சிஎம் நேரடியா பாக்குறதுக்காக வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சார் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சிஎம் கிட்ட தந்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, உயில சீக்கிரமா ஃபாத்திமா பேர்ல எழுதலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஈரன் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈரன் யோசிச்சு பாக்குறத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு கங்கா ரெட்டி இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. சரி கிளம்புங்க, நான் படுக்க போறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு படுக்க போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த 3 பேர் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்ற மாதிரிலாம் இவர் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. வந்தவங்க கையில ஆயுதத்தெல்லாம் எடுக்கிறாங்க. கங்கா ரெட்டி என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. இப்ப கங்கா ரெட்டி தெனாவட்டா சிரிக்கிறாரு. ஆளுங்களும் இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சல, அதை மறக்க மாட்டேன்ற மாதிரி கங்கா ரெட்டி சொல்லிட்டாரு. உன் பொண்ணு சொல்லிதான் இந்த விஷயத்த பண்றதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் உயிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. அந்த டாக்குமெண்ட்டை இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை கையோட கொண்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவரை சாவடிச்சு வேற யார் மேலேயாவது பழி போடணும்ல, பிரகாஷ் மேல பழி போடலாம் நினைச்சிருப்பாங்க. பிரகாஷை நான் திட்டினேன், அந்த கோவத்துல பிரகாஷ் இப்படி பண்ணிட்டான், உயிர் போற நிலைமையில தான் இந்த லெட்டரை நான் எழுதிட்டு இருக்கேன்ற மாதிரி எழுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே இவரோட கையில எல்லாம் அடிச்சிருக்காங்கல்ல, இவர் கஷ்டப்பட்டு தான் எழுதுறாரு. அதனால ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கு. தேவையான விஷயத்தை எழுத வச்சாச்சுல்ல, இப்ப கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அட்டாக்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. அவர் பிரகாஷ்னு எழுத ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா தெரியாம பிரசாத்னு எழுதியிருப்பாரு. இவங்களுமே அதை கன்ஃபார்ம் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. சுதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ல இப்படிதான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் காமிக்காமையே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.